குட் மார்னிங். டிஎன்பிஎஸ்சி ஜனவரி 2019 நடப்பு நிகழ்வுகள் பார்ட் 1 ஜனவரி 1 முதல் 10 வரை. சுதீர் பார்கவா மத்திய தலைமை தகவல் ஆணையர், சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், சென்ட்ரல் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் தான் இந்த சுதீர் பார்கவா. 9வது சிஐசி இவர். இந்த மத்திய தகவல் ஆணையம் 12 அக்டோபர் 2005 உருவாக்கப்பட்டது. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலுடைய 2018ஆம் ஆண்டுக்கான சிறந்த வீராங்கனை மந்தனாவை தேர்வு செய்துள்ளது. சம்வத் வித் ஸ்டூடெண்ட்ஸ் என்ற திட்டத்தை ISRO தொடங்கியுள்ளது. இந்த சம்வத் வித் ஸ்டூடெண்ட்ஸ் SWS என்ற திட்டம் ISROவுடன் தொடர்புடையது. தொழிற்சங்கங்கள் சட்டம் 1926 திருத்தம், ட்ரேட் யூனியன்ஸ் ஆக்ட் 1926 மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 106வது இந்திய அறிவியல் மாநாடு ஜாலந்தர், பஞ்சாப். இந்தியன் சயின்ஸ் கான்ஃபரன்ஸு 106வது பிரதமர் நரேந்திர மோடி ஜனவரி 3 அன்னைக்கு தொடங்கி வைத்தார். 5 நாட்கள் நடைபெற்றது. இந்த ஆண்டிற்கான தீம், மைய கருத்து என்னன்னா, வருங்கால இந்தியா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், ஃபியூச்சர் இந்தியா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் இந்த ஆண்டிற்கான இந்திய அறிவியல் மாநாட்டுக்கான மைய கருத்து. ஸோ இது கேட்கலாம், சுதீர் பார்கவா மத்திய தலைமை தகவல் ஆணையர் கேட்பாங்க. அப்படிலாம் 12 அக்டோபர் 2005 கேட்பாங்க. 106வது இந்திய அறிவியல் மாநாடு ஜாலந்தர். தொழிற்சங்கங்கள் சட்டம் 1926 திருத்தம், மந்தனா சிறந்த கிரிக்கெட் வீராங்கனை. சம்மத் வித் ஸ்டூடெண்ட்ஸ் ISRO. இந்திய பனோரமா திரைப்பட விழா புதுடில்லி ஜனவரி 4 முதல் ஜனவரி 13 வரை. இந்த இந்திய பனோரமா திரைப்பட விழாவில் தமிழ்நாடு சார்பாக தமிழில் திரையிடப்பட்ட திரைப்படங்கள்னு பார்த்தோம்னா, ராஸ் செலியன் இயக்கத்தில் டூலெட், மாரி செல்வராஜ் இயக்கத்தில் பரியேறும் பெருமாள் BABL, பிரியா கிருஷ்ணசாமி இயக்கத்தில் பாரம். இந்த 3 திரைப்படத்தையும் அந்த இந்திய பனோரமா திரைப்பட விழாவில் திரையிட்டாங்க. இது 49வது IFFI இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு பாட்டு தான். இந்த IFFIயில் 2018 ஏமா யோ இந்த மலையாள திரைப்படம், இதை டைரக்ட் பண்ணவர் லிஜோ ஜோஸ். இந்த படத்துக்காக தான் இவருக்கு பெஸ்ட் டைரக்டர் அவார்டு கொடுத்துங்கிறாங்க. அந்த படத்தையும் இந்த திரைப்பட விழாவில் திரையிட போகிறாங்க. அலகாபாத், பிரயக்ராஜ், அலகாபாத் நகரை பேர் மாற்றினுக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது இந்த அலகாபாத்து. அதனுடைய பேரை பிரயக்ராஜ்னு மாற்றினுக்கிறாங்க. ஸோ இதுக்காக போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு இவங்ககிட்டையெல்லாம் கலந்தாலோசித்து இந்த மாதிரி பேர் எங்கேயும் இல்லை, பிரக்யாராஜ்னு வச்சுருங்க. இது அலகாபாத் முகலாயர் அவங்க வருகைக்கு முன்னாடி பிரக்யாராஜ் தான் இருந்துச்சோம். ஸோ அலகாபாத் ஆஸ் பிரயக்ராஜ். இப்போ கும்பமேளா நடைபெறுது. ஸோ இது கரண்ட் இவெண்ட்டு. அலகாபாத்தோடைய பேர் பிரயக்ராஜ்னு மாற்றினுக்கிறாங்க. மத்திய அரசாங்கம் அவங்க ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இதுக்கு அமெண்ட்மெண்ட்டெல்லாம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஸ்டேட் பேரை மாற்றணுன்னா அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். இப்போ மேற்கு வங்காளத்தை பங்களான்னு மாற்ற போகிறாங்க. அது இன்னும் ப்ராசஸில் இருக்குது. சாங்கி 4 நிலவின் மறுபக்கத்தில் தரையிறங்கிய சீன விண்கலம். சாங்கி 4 சீனா தான் அனுப்பின விண்கலம். இது நிலவின் மறுபக்கத்தில் தரையிறங்கிருச்சு. 33வது மாவட்டம் கள்ளக்குறிச்சி. விழுப்புரத்திலிருந்து கள்ளக்குறிச்சியை பிரித்து 33வது மாவட்டமாக தமிழ்நாடு அரசு உருவாக்கியுள்ளது. HD 21749b இது நாசா கண்டுபிடிச்சிருக்கிற புதிய நியூ பிளானட்டு. ஏற்கனவே இந்த மாதிரி 2 பிளானட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது 53 ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ளது. HD 21749b. கீதா கோபிநாத். கீதா கோபிநாத் யாருன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஃபீமேல் சீஃப் எக்கனாமிஸ்ட் ஆஃப் IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு, சர்வதேச நிதியத்தின் 11வது முதன்மை பொருளாதார ஆலோசகர் தான் இந்த கீதா கோபிநாத். ஃபஸ்ட்டு ஃபீமேல். இவங்க அமெரிக்கா இந்தியா ஆரிஜின். ஃபஸ்ட்டு இந்தியா சென்ட்ரல் ஆசியா டயலாக் உஸ்பெகிஸ்தான். முதலாவது இந்தியா மத்திய ஆசியா பேச்சுவார்த்தை உஸ்பெகிஸ்தானில் நடைபெற உள்ளது. ஜனவரி 12 முதல் 13 வரை. சுஷ்மா ஸ்வராஜ் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவங்க கலந்துக்கிறாங்க. சாமர்கண்டில் நடைபெறுது உஸ்பெகிஸ்தானில். ஓகே, தட்ஸ் ஆல்.